ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி சஞ்சு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை தான் கேட்க போகிறோம். கதையின் தலைப்பு ஒரு கப் பால். ஏழையான பையன் ஒருத்தன் நியூஸ் பேப்பர் போட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் பேப்பர் போட்டுட்டு இருக்கும்போது பசியில் அவனுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால 2-3 வீட்டில் தண்ணி கேட்டான். ஆனால் யாருமே அவனுக்கு தண்ணி கொடுக்கல. இன்னொரு வீட்டில் போய் கதவை தட்டும்போது ஒரு பொண்ணு வெளியே வந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட தண்ணி கேட்டான். அந்த பொண்ணு அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அதை குடிச்சிட்டு எவ்வளவு காசு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பொண்ணு காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். சில வருடங்களுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். பல மருத்துவர்கள்கிட்ட போனாலும் அந்த நோயை சரி பண்ண முடியல. அப்போது ஊரில் இருக்கிற பெஸ்ட் டாக்டரை போய் அந்த பொண்ணு பார்ப்பா. பல நாட்கள் சிகிச்சை கொடுத்து அந்த டாக்டர் அவளை குணப்படுத்திடுவாங்க. அப்போ அவள் நம்ம இத்தனை நாள் மருத்துவமனையில் இருந்துட்டோமே, பில்லு ரொம்ப அதிகமாக வருமோ, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அவள் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனுக்கு போய் பில்லை வாங்கினான். அதில் அவள் காசு எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா. அதில் ஒரு கிளாஸ் பாலால் பில் பே பண்ணப்பட்டது அப்படின்னு எழுதிருந்துச்சு. அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் பில் கவுண்டரில் போய் கேட்டா. அப்போது அந்த டாக்டர் வந்தார். தன்னை அறிமுகப்படுத்திக்கிற விதமாக, நான் சில வருடங்களுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் பேப்பர் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் உங்ககிட்ட தண்ணி கேட்டப்போ என் பசு எரிஞ்சு நீங்கள் எனக்கு பால் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த லேடிக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நன்றி சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பிட்டாங்க. கதையின் பொருள்: எந்த ஒரு நற்செயலும் பலன் இல்லாமல் போகாது. நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.